ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்டையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு பொடியாக மொத்தமாக அள்ளி வச்சு நறுக்கிக்கோங்க. வெண்டைக்காய் சாதம் செஞ்சு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கொடுத்தோம். அந்த வெண்டைக்காய் சாதம் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு அந்த பிசு இல்லாமல் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு பார்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சா வெண்டைக்காய் சாதம் சூப்பராக இருக்கும். டைரெக்டாக வெண்டைக்காய் சேர்க்காம எடுத்து வச்சாச்சு. அதே பவுலில் தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு பூண்டை நச்சு போட்டுக்க நல்லா வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகா பிச்சு போட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு சின்ன சைஸு தக்காளியை பொடியாக நறுக்கி தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தூளையும் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கியிருக்க வெண்டைக்காயில் கொட்டி மசாலா அதில் சேர அளவுக்கு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு சாதத்தை வடித்து ஆற வச்சு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கிண்டி எடுத்து வச்சு சாப்பிட்டா வெண்டைக்காய் சாதம் வேறு லெவலுங்க.